அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் நம்ம நாளைக்கான என்ட்ரியை இந்த விஷயத்துல இருந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஐ மீன் மார்க்கெட் கிளியரா மேல போகிறதுக்கான இன்டிமேஷனை கொடுக்குது. ஆனா மேல போனாலும் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா பெருசா வேரியேஷன் நடக்க மாட்டேங்குது. சடனா மூவ் ஆகி ஹை போயிட்டு சடனா கீழே இறங்கி என்ட்ரி எடுக்குது. அப்படின்ற ஒரு ஹை வோல்டிலிட்டி எல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயமும், இப்ப மார்க்கெட் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மைண்ட் பண்ணிட்டாதான் இப்ப நடக்கிற இந்த ஹை வோல்டிலிட்டி மார்க்கெட்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதாவது ட்ரேடிங்ஸை ரிஸ்க் என்ட்ரியை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம அவுட்லைனா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது செல்லிங் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நடந்த டைரக்ஷனை எடுத்துட்டு பார்த்தாலும் நமக்கு அது புரியும். ஓப்பன் ஆன இந்த லெவல், அதாவது 5 மினிட்ஸ் 25,220 இந்த லெவல், அதாவது 290 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகுது. இந்த லெவல்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லயே 100 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு. அதுவும் 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இறங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்ஸ் இங்க வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் இப்ப இங்கிருந்தே டைரக்ஷன் எடுத்து மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆனா 25,200 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் ஸ்ட்ராங்கா இருக்குது. இதை பிரேக் பண்ண முடியலங்கிறதுனாலதான் இந்த என்ட்ரியை அக்யூமுலேட் பண்றதுக்காக தான் இப்படி கீழே இறங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். அகைன் நம்மளுடைய ரீஎன்ட்ரிக்கான என்ட்ரிஸ் கிடைக்கும் போது மறுபடியும் மேல வரைக்கும் போய் க்ளோசிங் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் இதே இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து கீழே இது வரைக்கும் இறக்கி மறுபடியும் 25 120 to 130 இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் மேல ஏத்துறாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எதிர்பார்த்தது இது ஒரு ஜோன் லெவல் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்க வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த ஜோன்ல பிரேக் அவுட்டுக்கு ஆன ஸ்ட்ரென்த்தை இங்க எடுத்த பிரேக், ஆக்சுவலா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ண பையர்ஸே இதை பிரேக் பண்றதுக்கு போதுமானவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 25,150 அப்படிங்கிற லெவலை பார்த்தோம். இது பிரேக் அவுட் ஆனவன 250 அப்படிங்கிற இந்த லெவல், அதாவது 200 வரைக்குமே ஜோனுங்கிறதுனால இந்த லெவல் ஃபுல்லா ஒரு ஜோன் தான். அதனால இந்த லெவல்ல அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஐ மீன் நமக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிடுச்சு, அடுத்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல வரைக்கும் போயிடும், இங்க எடுத்த அக்யூமுலேட் இது வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்லை அப்படிங்கறத இப்ப சார்ட் இன்டிமேட் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ என்னதான் சார்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இங்க எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்க செல்லர்ஸோடைய இங்க இந்த இடத்துல செல் பண்ணவங்களுடைய டார்கெட் புக்கிங், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் இங்க ஒரு ரேஞ்ச்ல என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போயிட்டு டார்கெட் புக் பண்ணாங்களா, இப்ப அதே மாதிரி கீழே என்ட்ரியும் மேல போய் டார்கெட்டும், இதுதான் இங்க நடந்த அதே மெத்தட் நடக்குது. ஆனா இது வேற டைப்ல அப்படிங்கிறது மட்டும்தான். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க அக்யூமுலேட் பண்ணி மேல போய் டார்கெட் புக் பண்ணாங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் டைரக்ஷன் எடுத்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த டைரக்ஷனுக்கான புல் பேக் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு ஹை பிரேக் அவுட் பண்றது, இதுதான் அடுத்தடுத்து நடக்குது. ஆனா இந்த டைரக்ஷனுடைய மூமெண்ட் இப்படி கீழே இருந்து இறங்கி புல் பேக் கொடுத்து மேல போறது அப்படிங்கறதே இதை ஒரு ரேஞ்சா கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த லெவலை ரேஞ்சா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதைத்தான் நம்ம சொல்லலாம் 25,120 to 250. ஸோ இதுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பிரேக் அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கான இந்த ரேஞ்ச் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய ரீசன்ஸ் அவாய்ட் பண்ண, பர்டிகுலரா இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கு செல்லர் சைட்ல, அதுக்கு பொருத்தமான பையர்ஸ் இங்க இல்ல. ஸோ அதனால கீழே பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு போய் ட்ரை பண்றாங்க, மறுபடியும் செல்லர் அங்கிருந்து இறக்குறாங்க, மறுபடியும் கீழே வர்றாங்க. அப்படின்றப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோட இங்க ஃபர்ஸ்ட் இங்க நடந்துன்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க என்ட்ரி எடுத்துட்டு மேல போச்சுன்னா அதே போல இங்க இருந்து மேல போன லெவல் இருந்து இப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோடைய என்ட்ரி அண்ட் அக்யூமுலேஷன்
இப்ப இது எல்லாமே என்ட்ரிக்கான லெவல் அல்லது ஒரு பெரிய கரெக்ஷனுக்கான என்ட்ரி, அப்படி ரெண்டாவும் நம்ம அதை பார்க்கலாம். அதாவது 25 200 இருந்து 25 150 250 வரைக்குமே இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள ஒண்ணு இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வந்து 25,000 பிரேக் அவுட் பண்ணிட்டு இதுக்கு கீழே போயிடும். 1 by 1 24,800 வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுக்கான டார்கெட்னு. அப்படி இல்லாம இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி அப்சைடு மேல போக ஆரம்பிச்சுன்னா அங்கிருந்து 25,450 வரைக்குமே மேல போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவல் பிரேக் அவுட் பண்றதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரி இங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லர் பிரஷர் இருந்துச்சு. ஸோ இங்க இப்பயும் செல்லர் பிரஷர் தான் இருக்கு. எப்ப வந்து ஒரு கிரீன் கேண்டல் இந்த இடத்துல ஓகே ஒரு கிரீன் கேண்டில் இங்க இருந்து இந்த ஹை வரைக்கும் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்ல பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த லோ பிரேக் அவுட் ஆகாம இங்கிருந்து மேல 1 by 1 போகும். அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷனா இப்படி மேல கீழேன்னு ரேஞ்சே போயிட்டு இந்த ரேஞ்ச் வந்து எப்ப பிரேக் அவுட் ஆகும்னா இந்த நான் சொன்ன மாதிரி இங்க அக்யூமுலேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேல போகணும். ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன் நடக்க தான் அடுத்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே இப்ப மார்க்கெட் டைரக்ஷன் இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிச்சு. ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்னு வைங்களேன். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னா இங்க நமக்கான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே இறங்கி 25,120 to 200 150 20 to 50 அந்த லெவல்ல மறுபடியும் இங்க வந்து அக்யூமுலேஷன் நடந்து ரேஞ்ச் போய் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேல போகணும். இதுதான் பேசிக். ஆனா ஒருவேளை பையர் பிரஷர் அதிகமா இருந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்க இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்ல மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னீங்களா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னா அந்த கிரீன் கேண்டில் இங்கிருந்தே இப்படி வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேல போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் டைரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுமே உள்ள ரேஞ்சில் மேலையும் கீழையும் போயிட்டு வர ரேஞ்ச் மூவ் தான் இருக்கு அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் மூவ் அப்படின்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில இப்ப நடக்கிற மூவ் இந்த மாதிரியான பேசிக்கோட தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய வேர்ல்டு லெவல்ல நியூஸ் Q1 ரிசல்ட்ஸ் இப்ப கண்டினியூவா பாத்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்ப அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு. இத பாசிட்டிவான ரிசல்ட்டா இல்ல நெகட்டிவா அப்படிங்கறத இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணும். ஒன்னு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி லோ போறதும் அப்சைட் பிரேக் அவுட் ஆகி ஹை போறதும். இந்த ரெண்டுக்கு நடுவுல எப்பயும் போல சேஃபான என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அப்படின்னா சப்போர்ட் டச் பண்ணி கன்ஃபர்மேஷன்ல பை பண்ணுங்க. ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி அதாவது டச் பண்ண என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ட் போயிடும், நம்ம இங்க பை பண்ண என்ட்ரியை புக் பண்ணிடணும். அதுதான் முக்கியம். புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க திரும்பவும் டைரக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா மறுபடியும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம இங்க என்ட்ரியை நம்ம புக் பண்ணாம விட்டோம்னா ஒருவேளை அது வேகமா கீழே இறங்கிச்சுன்னா மறுபடியும் நமக்கு காஸ்ட்லியே வந்துடும். ஏன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் டிகே ரொம்ப ஆகுது. ஏன்னா ரேஞ்ச் வந்து இப்படி ஜிக்ஸாக்கா ஏறிட்டு இருக்கிறதுனால டைம் டிகே அதிகமா இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அட் த சேம் டைம் ஒரு 1 or 2 hours குள்ளேயே இந்த ட்ரேடிங்கை முடிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ஷனும் என்ட்ரியை வந்து ஸ்டாப் ஸ்கேன் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்கிறதுமான வேலையா தான் இருக்கு. ஒரு ஹை வோல்டிலிட்டி இருக்கிற மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்சா சரியான என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்ப நம்ம நிஃப்டியில பார்த்த மாதிரியான மொமெண்டம் இதுல இல்லை. இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்க சொன்ன ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்க முடிஞ்சிருச்சு. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷரை வந்து பிரேக் பண்ற அளவுக்கு இங்க பையர்ஸோடைய அக்யூமுலேஷன் வேணும் அப்படின்னா அங்க கீழே இறங்கி இங்க வந்து அக்யூமுலேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேல போகலாம். இல்லைன்னா கேப் அப்படியே இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ அப்படி போகும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வச்சிருக்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா 57,600 தான். ஸோ இந்த லெவல் வரைக்கும் அடுத்து மேல போகும். இதுல இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கும் போதெல்லாம் நம்ம என்ட்ரியை பிளான் பண்றது நல்லது, சரியா இருக்கும். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல காலும் ரெசிஸ்டன்ட் ரிவர்சல்ல புட்டும் எடுக்கிறது
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இன்னைக்கு கூட அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவல் ஆஃப் என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்க ஐடியாவோட அதை சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷனும் டீடைல்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஆல்டர்னேட்டிவ் ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்க தாராளமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.